3 மாசம் கர்ப்பமா இருக்கும் போதே கொலை கேஸ்ல கங்கா ஜெயிலுக்கு போயிடுறா. 7 மாசம் கழிச்சு பிரசவத்துக்காக டவுன் ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தையோட சேர்த்து கங்காவையும் கடத்தணும். இதான் பிளானு. கங்காவோட புருஷன் ரகுவும் கங்காவோட அப்பா சிவனும் சேர்ந்து பக்காவா ஒரு பிளான் போடுறாங்க. கடைசியா என்ன நடந்ததுன்னு தான் பார்க்க போறோம். செம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டான படம். கடைசியா வேற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அலாதி. ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரை பாருங்க. கங்காவோட தங்கச்சி அந்த ஒரு ஆளும் கட்சி தலைவரோட மகன் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி கொலை பண்ணிடுறான். ஸோ அவனை பழிவாங்கிறதுக்காக கங்கா அவனோட வீடு புகுந்து அவனை கத்தியால் வெட்டி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறான். ஸோ கங்காவோட அப்பா அதே கட்சி சேர்ந்த முன்னாள் பெரிய ரவுடி சிவன். ஸோ தன்னோட மகளுக்காக இதுவரை நான் எதுவுமே பண்ணதில்லை, அவளை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு அவரும் அவரோட மருமக ரகுவும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க பிளானுக்கு அந்த ஊர் அவங்களோட ஃபேமிலி அட்வொகேட் மேனனும் சப்போர்ட்டாக இருக்காரு. ஸோ இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண கொஞ்சம் ஆள் தேவைப்படும். யாருமே சும்மா வர மாட்டாங்கன்றதுனால ஒரு நாளைக்கு 10,000 கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு முன்னாள் ரவுடி பாபுவை கூப்பிடுறாங்க. அப்புறமா பிரசவத்துக்காக தங்களோட மனைவி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்காக செலவுக்கு காசு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்க 2 பேரும் இதோட சேர்றாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு தன்னோட அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்க ஒரு பையனும் சேர்றான். அப்புறமா முக்கியமாக நர்ஸ் நளினியும் சேர்றாங்க. எல்லாமே பணத்துக்காக தான். ஸோ இப்போ எப்படி கங்காவை போலீஸ்காரங்க எல்லாம் கண்ணை கட்டிட்டு வெளியே கொண்டு வரதுன்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ தான் ரகுக்கு ஒரு ஐடியா வரும். என்னன்னா, கங்காவை ஜெயிலேருந்து தனியாக அனுப்பலை. அவள் ஒரு ப்ரெக்னென்ட்னால அவளுக்கு துணைக்கு அங்குள்ள ரேணுகா அப்படின்ற ஒரு வயசான அம்மாவையும் அனுப்பியிருப்பாங்க. அவங்களும் ஜெயிலில் இருக்கவங்க தான். ஸோ ரேணுகாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் நம்ம செட்டில் சேர்த்துட்டா ஈஸியாக அந்த வேலையை பண்ணிடலான்னு நர்ஸ் நளினிட்டு சொல்லி எப்படியாச்சும் ரேணுகாவை கன்வின்ஸ் பண்ண சொல்லுவார் ரகு. இந்த வேலையை மட்டும் நர்ஸ் நளினி பண்ணி முடிச்சிட்டா ரேணுகா கேட்குற பணத்தில் 20% தாரேன்னு சொல்லுவார். ஸோ இதை கேட்டுட்டு இருந்த பாபு எப்படியாச்சும் அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த 20% பணத்தையும் தானே வாங்கிடணும்னு அவங்க வெளியே உடுப்புக்காக வச்சுட்டு இருக்க நேரம் பார்த்து அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மேட்டரை சொல்லிடுவான். இதை உடனே போய் அவங்க போலீஸில் சொல்ல இவங்க போட்ட பிளான் எல்லாமே வீணாக போயிடும். இந்த விஷயத்த அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் கமிஷனருக்கு கால் பண்ணி சொல்லுவார். கமிஷனர் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போகிறனால இதை ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டார். இருந்தாலும் எதுவும் தப்பு தண்டை ஆகிட்டா அவரோட ரிட்டைர்மெண்ட்டே இதை பாதிக்குன்றதுக்காக ஒரு கேஸில் சஸ்பென்ஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் ராணியை இதுக்கு அனுப்புவார். ஸோ ராணி விசாரித்து எல்லாத்தையுமே கையும் காலமாக பிடிச்சிடுவாங்க. பட் அவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லோக்கல் ஸ்டேஷனுக்கும் இன்னும் அவங்க தகவல் சொல்லலை. ரகு மேலே இதுவரை எந்த ஒரு போலீஸ் கேஸும் இல்லாதனால மனைவி மேலே உள்ள பாசத்தில் இப்படி பண்ணியிருப்பான், இனிமேல் இப்படி பண்ணாதன்னு அனுப்பிடுவாங்க. ஸோ கேஸ் முடிஞ்சிட்டுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வெளியே போகும்போது ரகு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிற்பான். நீ இன்னும் போகலையான்னு கேட்கும்போது நான் இங்கேருந்து போனால் என் பொண்டாட்டியோட தான் போவேன்னு சொல்லுவான். ஸோ நான் இங்கே இருக்கும்போது நீ எப்படி தான் உன் மனைவியை தூக்குவேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நந்தினியும் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் அன்வரும் கிளம்பிடுவாங்க. அடுத்து வாஷ்ரூமுக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் அன்வரும் மற்ற போலீஸ்காரங்களும் சேர்ந்து ரகுவை பலமாக தாக்கிடுவாங்க. தாக்கிட்டு இன்ஸ்பெக்டர் அன்வர் ரகுவோட மேலேயே சிறுநீர் கழிச்சிடுவான். ஸோ ரகு பயந்துருப்பான், இனிமேல் அந்த பக்கமே வரமாட்டான்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் திரும்பவும் ரகு ஹாஸ்பிட்டலுக்கே போவான். ஸோ நீ அடி வாங்கினது பத்தலையான்னு ரகு கேட்கும்போது அன்வரையும் ராணியையும் பார்த்து ரகு சொல்லுவான், பப்ளிக்கில் நீங்கள் 2 பேரும் என்னட்ட மன்னிப்பு கேட்டா நான் இங்கேருந்து போகிறேன்னு. ஸோ அப்போ கடுப்பான ராணி உள்ளே போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி சுகப்பிரசவமாக இருந்த அந்த பொண்ணுக்கு சிசேரியன் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் 1 மந்த் ஆகும் பொண்டாட்டி எலும்பி நடக்க, நீ எப்படி தான் தூக்குறேன்னு நானும் பார்க்குறேன்னு ஹாஸ்பிட்டல்லே அவங்களும் நிற்பாங்க. அதே நேரம் குழந்தையையும் தாத்தா கிட்டையும் அப்பன்ட்டையும் காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நைட் தான் இருக்கும், நாளைக்கு விடிஞ்சா பழையபடி ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ எப்படி தூக்க போகிறான் அப்படின்னு நானும் செம்ம கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போ தான் ஒரு சம்பவம் நடக்கும். என்னென்னா, கங்கா கொலை பண்ணால கட்சி தலைவரோட மகனை அதுக்கு பழி வாங்குறதுக்காக கட்சியிலேருந்து வெளியூர்லேருந்து ஆள் இறக்கியிருப்பாங்க. ரகுவையும் அவனோட மாமா சிவனையும் கொலை பண்ணுறதுக்கு அந்த பசங்களும் ஒரு பக்கமாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரமாக அங்கே சிவனுக்கு அவங்க சுற்று போட்டுருவாங்க. ஆனால் சிவன் ஒரு முன்னாள் பழைய ரவுடின்னு அவங்களுக்கு இன்னும் தெரியலை. அதே நேரம் காசுக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்த அந்த 4-5 பேரும் போலீஸ் விசாரணைக்கு பிறகு பிரிஞ்சு போயிடுறாங்க, எங்களால் எல்லாம் பண்ண முடியாதுன்னு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ரகு தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரிஞ்சு போன அவனோட டீம் திரும்ப வரும், இவனோட பொண்டாட்டிக்காக இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு. ஸோ அப்போ திரும்பவும் பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ நேஸ் நளினியோட உதவியோட ரகுவோட டீமில் சத்யாவும் இன்னொரு பையனும் நேராக கங்காவோட ரூமுக்கு போயிட்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து அவளை மாற்றி ரெடியாக வச்சுருப்பாங்க வெளியே தள்ளிட்டு போக. ஆம்புலன்ஸ்லேருந்து பாபு காத்துட்டு இருப்பான் இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகிறான் ரகு. நேராக போயிட்டு இன்ஸ்பெக்டர் நளினியோட காரை இழிச்சு விட்டுறான். ஸோ 2 இன்ஸ்பெக்டருமே கார் எறிகிறத பார்க்க வெளியே வராங்க. அவங்களோட மற்ற போலீஸ்காரங்களும் வராங்க. இந்த நேரமாக உள்ளே இருக்க 2-3 சின்ன போலீஸ்காரங்களை அடிச்சுட்டு பொண்ணை வெளியே கொண்டு வராங்க.
இன்னொரு பக்கம் சிவம் ரவுடி பசங்களை அடித்து துவைச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ ஒரு மாதிரி பொண்ணையும் அம்மாவையும் ஆம்புலன்ஸை கொண்டு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஆம்புலன்ஸ்குள்ளே இன்ஸ்பெக்டர் நளினி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதோட எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரகு மட்டும் தப்பிடுறான். அவன் ஒருவேளை பயந்து ஓடிடுவான்னு பேசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா அங்கே அவங்களோட கமிஷனரும் வந்துடுறாரு. உள்ள கங்காவும் அவளோட குழந்தையும் கவனமாக பத்திரமா தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள அழைச்சிட்டு வர வந்த ரேணுகாவை காணலைன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே அட்வொகேட் மேனன் வராரு. இப்போ தான் போலீஸுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவ்வளோ நேரம் அவங்க கங்காவையும் அவளோட பொண்ணையும் காப்பாற்றுறது மாதிரி நாடகம் தான் நடிச்சிருக்காங்க. பட் இவங்க எல்லாம் சேர்ந்து உண்மையாகவே காப்பாற்றுனது ரேணுகாவன்னு. ஆமாம், இவ்வளோ நேரம் சிவனோட மருமகனா சிவனோடய இருந்து சண்டை செஞ்சு பக்காவாக பிளான் பண்ணி எல்லா போலீஸ்காரங்களையும் அடித்து துவம்சம் பண்ணது சிவனோட மருமகன் ரகு உள்ள. அவன் உண்மையாகவே ரேணுகாவோட பையன். காசு விஷயத்தில் அவன் பண்ண சின்ன தப்பால் அவன் அம்மாவை ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஸோ எப்படியாச்சும் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு அவனும் போயிட்டு அட்வொகேட் மேனான்ட்டு கேட்குறான். அதே நேரம் உள்ளுக்கு சிவனும் அவனோட மருமகன் ரகுவும் உள்ள நிற்கிறாங்க. அப்போ தான் அட்வொகேட் மேனனுக்கு ஒரு ஐடியா அவர் போட்ட பிளான் தான் இவ்வளோ நேரம் நடந்த ட்ராமா. ஸோ ரேணுகாவும் அவனோட பையனும் நாட்டை விட்டு தப்பி போயிடுறாங்க. போலீஸில் ஆஃபீஸியலாக கேஸ் எதுவும் பதிவு பண்ணாதனால சிவனும் அவனோட இருந்த பசங்களையும் போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே நேரம் பார்த்து கேஸ் ஃபைல் பண்ணாதனால இன்ஸ்பெக்டர் நளினியும் அவரோட கமிஷனரும் பிரச்சனையில் மாட்டுறாங்க. இதோட படமும் முடியுது.